அதை திப்பி வாரி போட்டு அந்த தண்ணி ஊற்றி இன்னொரு குயில ஊற்றி அந்த தண்ணி இன்னொரு குயில மாற்றினா தான் அது மாதிரி உருண்டை வரும். ஒரு சின்ன நாம கட்டி பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு பாரு இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 தான் தயாரிப்போம். எந்தெந்த ஊர்லாம் அது போயிட்டு இருக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாகவே போடுவோம். அதனால இதை நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் விட மாட்டோம். எங்களுக்கு இந்த தொழில் முக்கியமான. நம்ம திருவண்ணாமலைனா அண்ணாமலையார் கோயிலும் வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற இந்த ஜடேரி நாமங்கட்டியை பற்றி எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஏன் திருவண்ணாமலைக்காரங்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஆக்சுவலாக நம்ம மண்ணில் மட்டுமே இந்த நாமக்கட்டிக்கான பொருள் விளையக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜடேரின் இந்த வில்லேஜில் தான் பார்த்திங்கன்னா இந்த நாமக்கட்டி வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 150 குடும்பம் இருக்கும். இந்த 150 குடும்பத்தில் ஒரு 5 குடும்பம் மட்டும்தான் இதை பண்ணல. மற்ற பேர் எல்லாருமே இதை தான் வந்து குடிசை தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பண்ணுற தொழில் இந்தியா ஃபுல்லாக நிறைய முக்கியமான நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. பார்க்க தான் இது ஒரு சின்ன நாமக்கட்டி, ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கடின உழைப்பு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் அப்போ 150 வீட்டில் 10 வீட்டில் செய்யலாம். அப்போ 140 வீட்டில் வந்து இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? எல்லார் வீட்லேயும் இந்த இப்படி தான் இருக்குமா? ஆமாம், எல்லா வீட்லையும் இந்த மாதிரி பள்ளம், இதுமாரி ஆலை, குழி எல்லாமே இருக்கும். எல்லாம் இது இருந்தால் தான் செய்ய முடியும். நம்ம எல்லாம் செய்ய முடியாது. மண்ணை வந்து இந்த நல்லா நைஸ் பண்ணுறோம். ஆமாம், மண் வந்து அது மாதிரி கல் நெருக்கி இந்த ஆலையில் கொட்டி ஒரு 20-30 வண்டி இந்த வண்டியில் கொட்டுவோம். அந்த தள்ளு வண்டியில் ஒரு 20 வண்டி 10 வண்டி கொட்டி அதை மாட்டை பூட்டி 2 மணி நேரம் ஓட்டுவோம். 2 மணி நேரம் ஓட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு கலப்பு மாதிரி வீசிக்கணும். அரை மணி நேரத்துக்கு கலப்பு மாதிரி வீசிக்கணும். அதுமாதிரி 4 கலப்பு வீசிப்போம். 4 கலப்பு வீசித்தா தான் அது மெசிஞ்சா மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு கும்பலாக வாரி போட்டு அந்த குழியில் எடுத்துன்னு போய் கொட்டி ஒரு 10 அண்ணன் கூட கொட்டிட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணி இன்னொரு குழியில் ஊற்றணும். இன்னொரு குழியில் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த திப்பி வாரி இன்னும் தூரம் போட்டணும். இன்னொரு முறை அதேமாரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த திருப்பின்னு ஒரு 20 அண்ணன் கூட கொட்டி கரைச்சி திருப்பி அதை மாற்றிக்கினே இருக்கணும். ஒரு 4 வாய் ஆகும் அது கரைக்கும். அந்த திப்பி வாரி போட்டு அந்த தண்ணி ஊற்றி இன்னொரு குயில ஊற்றி அந்த தண்ணி இன்னொரு குயில மாற்றினா தான் அது மாதிரி உருண்டை வரும். பால் காசுனா எப்படி தயிர் வருது அதே மாதிரி தான் இது. தண்ணி தான் இது, மொத்த தண்ணி தான். ஒரு சின்ன நாம கட்டி பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கா? இந்த கப்பிலாம் அங்க இருந்து வாரின்னு வந்து கொட்டணும். நாங்க தலையிலையும் கையிலையும் இது மாரி வாரின்னு வந்து கொட்டினா தான் இது. இவ்வளவு உழைப்புக்கு ஏற்றது அந்த இது கிடைக்குது. இது லாபம் வருமா? கிடைக்குதுல. லாபம் கிடைக்கலனா கூட நாங்களுக்கு வேற தொழில் இல்லை. எங்களுக்கு விவசாயம் எல்லாம் ஒரே மானம் பார்த்தோம். ஒரே வருஷம் தான் பயிர் வைக்க முடியும். எல்லாருக்கும் விவசாயம் கிடையாது இல்லை. அதனால இதை நாங்கள் கஷ்டமா இருந்தாலும் விட மாட்டோம். எங்களுக்கு இந்த தொழில் முக்கியமானது. நாங்க விட மாட்டோம் இந்த தொழில். நாங்கள் செஞ்சுக்கிட்டே நீங்க பண்ணாதான் இப்போ தமிழ்நாடு இந்தியாக்கே இந்த நாமம். ஆனால் ஒரு 20 ஆள் அரிசினா ஒரு 2-3 ஆளுக்கு இருங்க. ஒரு 2 மாதம் ஒரு மாதத்துல தட்டிடுவாங்க. ஆளை வச்சு கிலோ வச்சு தட்டினாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை அந்த கூலி கிடைக்கும் எங்களுக்கு. ஆமாம், கிடைக்கும். வேற எங்கன்னா போனால் ஒருத்தருக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு பதில் சொல்லாத வேலை இது. எங்கள் சொந்த வேலை இது. கொஞ்ச நேரம் செய்வோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், கொஞ்ச நேரம் அதுமாரி கூலி தொழில். ஆமாம், சொந்த தொழில். அதனால நீ இப்போ கூலிக்கு போனால் அவங்க திட்டுவாங்க, எங்களை மிரட்டுவாங்க. நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். அதனால் எங்கள் சொந்த தொழில்னா யாருக்கும் பதில் சொல்லாத வேலை. கஷ்டம் போனால் கூட போதுன்னு கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவோம். இது என்னென்ன 3 தொட்டி இருக்கேக்கா? இந்த மண்ணு கொட்டி கரைக்கணும். கரைச்சி அந்த தொட்டில் ஊற்றணும். அந்த தொட்டில் ஊற்றி மிக்க நாள் மறுநாள் 3ஆவது தொட்டில் ஊற்றணும். 3ஆவது தொட்டில் ஊற்றினா கட்டி ஆகிடும், சொன்ன மாரி ஆகிடும். அப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சு நம்ம நாம கட்டி செய்கிறோம். செஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வேலைனா. இந்த மண்ணு தள்ளி இதில் கரைச்சி கரைக்கிறாங்க. இது மாதிரி கரைக்கணும். மண்டியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு மிக்க எத்த நாளைக்கு தான் எத்த 3 நாளுக்கு 2 நாள் கரைச்சி ஊற்றுவாங்க. 2 நாள் கரைச்சி ஊற்றிட்டு 3 நாள் கரைச்சி ஊற்றலாம். தண்ணி நல்ல குழம்பாலனா கரைச்சி ஊற்றிட்டு அதுலேருந்து 3 நேரத்து அதில் எடுத்து ஊற்றுவோம். ஊற்ற அது கட்டியாக சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாரு. ஏன் இது இடிச்சிட்டு இந்த யுத்தனை வேலை பண்ணணுமா இதுக்கு? ஆமாம், சுற்றி அது கல் நெருக்கணும் வரும். சுற்றி நெருக்கினா தான் இந்த மண் கிடைக்கும். இது காட்டுங்க, இந்த மண் எடுங்க. இதை வந்து அப்போ பண்ண மண் இந்த மண் அது இதோ இருக்குது, காட்டுங்க. இந்த மண் இதான் ஃபைனல் இது வேணா? ஒரு நாளைக்கு எத்தனை தட்டு இதுமாரி இப்போ நாமக்கட்டி ரெடி பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 தான் தயாரிப்போம். அப்பா, அவ்வளோதான். வெளியில் எவ்வளோ விற்கிறாங்க நாமக்கட்டி? ஒன்று ஒரு பீஸ் அவங்க இது வந்து ஒரு பீஸ் 2 ரூபா விற்பாங்க. கிலோ கணக்கு. கடையில் விற்கிறது அவங்க ஒரு பீஸ் எதுனா வச்சு அதோட விற்பாங்க. பெரிய நாம கட்டினா ஒரு யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவீங்க? யார் கேட்டாலும் வியாபாரிங்க யார் கேட்டாலும் கொடுப்போம். ஆமாம், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூட கொடுப்போம். எங்களுக்கு தேவை வியாபாரம், அதான் காசு, அவ்வளோதான். ஆனால் இந்த வியாபாரம் எப்படின்னா அது எங்கே ஊருக்கு போகுது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இது முதல்ல சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களும் மற்றும் பிற மாநிலங்களான ஆந்திர பிரதேஷ் முக்கிய பகுதி திருப்பதி மற்றும் ஹைதராபாத், கேரளாவில் கொச்சின். அதிகமான நீங்கள் ஒரு ஊருக்கு போகுதுன்னா அது திருப்பதியாக தானே இருக்குது கரெக்டுங்களா? அதிகப்படியாக சென்னை தான். சென்னைக்கு தான் அதிகமாக போகுது. அடுத்தபடியாக திருப்பதிக்கு போகுது. சென்னை. ஓகே ஓகே. சென்னைக்கு வந்து அதிகமாக சென்னைக்கு அதிகமாக கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லா மாவட்டங்களும் அவங்க திருப்பதிக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இல்லை சென்னையிலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஆந்திரா ஃபுல்லாக அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இந்தியா ஃபுல்லாக போகுது. அது இந்தியா ஃபுல்லாக அவங்க சென்னையில் போட்டுறோம். சென்னையிலேருந்து அவங்க சிங்கப்பூர், மலேசியா மற்றும் வெளிநாட்டு கப்பல் மூலம் துறைமுகத்தில் ஏற்றி விட்றோம். எக்ஸ்போர்ட் எங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் தெரியாது. அவங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துருவோம். ஒரு சின்ன கிராமம் தான், ஆனால் ஃபுல்லாக ஒரு வேர்ல்டு லெவலில் நம்ம ஊர் ஃபேமஸ் பண்ணுற ஒரு குடிசை தொழில் வந்து இந்த அளவுக்கு. காலையில் உடுப்பிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. என் நம்பரே எனக்கு தெரியாது. கர்நாடகா வந்து 300 கிலோமீட்டர் அண்ணாண்டியா. உடுப்பிலேருந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன ரேட்டுன்னு சொன்னார். இது மாதிரி வருதுன்னா நாங்கள் திருப்பதியில் தான் வாங்கிக்கிறோம். நீமெயில் பற்றி நீங்களே டைரெக்டாக கொடுத்து விடுங்க. இப்போ MSSL போட்டு விடுங்க. நான் பைசா அனுப்பிச்சி விட்றேன் நான் சொல்லி விட்டார். அதான் டேரெக்டாக இப்போ இவங்ககிட்டே வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக ஜடேரியிலேருந்து நம்ம போனால் நீங்கள் யாருக்கு வேணால் கொடுப்பீங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கிடையாது. யாருக்கும் எல்லாரும் வியாபாரிகளுக்கு விலை வந்தால் கொடுத்துருவோம். விலை வந்து நல்ல ரேட்டு. ஓகே ஓகே. சரிண்ணா. நல்லா எப்படி நான் இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குது உங்கள் லைஃப்? இப்போ குறைவாக இருக்குது. சீசன் போது புரட்டாசி முன்னாடி ஆடி ஆவணி புரட்டாசி இது முன்னாடி நல்லா இருக்கும். சிறப்பு. புரட்டாசி அந்த மாதம் மட்டும் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவீங்க? அது அந்த டைமில் நமக்கு சரக்கு சரியாக கிடைக்காது. அந்த டைமில் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் மண் குறிப்பாக வந்து மூலப்பொருள் இல்லை. வருஷம் ஃபுல்லாக அந்த மூலப்பொருள் இல்லாததுனால டிமாண்ட் ஆகி. வியாபாரம் எவ்வளோ ஆகுன்ற புரட்டாசி மாதம்? புரட்டாசி மாதம் ஒரு 50 டன் 60 டன்னு சேல்ஸ். 60 டன்னு ஒரு 100 டன் கூட சேல்ஸ் பண்ணலாம். மற்ற மாதம்னா மாதம்லாம் ஒரு மாதத்துக்கு 5 டன் 3 டன் 4 டன் அப்படி போயிட்டே இருக்கும். காலி ஆகும்போது கொஞ்சம் போயிட்டு அப்படிங்க. ஓகே ஓகேண்ணா. சூப்பர். இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து அந்த அங்கீகார குறியீடு தான் எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், குறியீடு எங்களுக்கு சொன்னாலும் குறியீடு இல்லை. அந்த GI டேக் நீங்கள் போட்டிங்கன்னா மற்றவங்க அதுதான் ஒரிஜினல். மற்ற எந்த ஊருக்கும் அது இப்போ ஏன்னா இப்போ நாமக்கடி வந்தாலும் அது வந்து இதுவாயிடும்னு நடக்கும். உங்கள் ஊருக்கான அந்த அங்கீகாரமா? ஸோ அந்த முத்திரையை நீங்கள் பேக்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜடேரி, இது கவர்மெண்டால் அங்கீகரிப்பது நினைப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களை மாதிரியே ஜடேரி நாமக்கடி நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அந்த முத்திரை யூஸ் பண்ணால் நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றவங்க யூஸ் பண்ணால் கேஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த GI டேக்கான வந்து ஒரு என்ன சொல்றது ஹைலைட்டான இது அந்த முக்கியத்துவம். நம்ம ஊர் தான் அது. வேற யாரும் தயார் பண்ணல. யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கோவில் மண்ணும் கிடைக்கல. இப்போ கோவில்பட்டியில வந்து இது பண்ணுறாங்க. நான் ஏன் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, சைனாக்காரன் யூஸ் பண்ணுவான். அவங்க அழகாக அவங்க தான் எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்கும். இப்போ சாமி சிலை இதெல்லாமே செய்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கூட அங்கே செய்கிறாங்க. அப்போ இது நல்லா பிஸ்னஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க சைனாவில் வந்து வேற ஏதோ வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த GI டேக் முத்திரை வந்து நீங்கள் உங்களோட இதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கோவில்பட்டியில் கூட அந்த கடலை மிட்டாய் இருக்குன்னா அதுக்கு GI டேக் கொடுத்துருக்கும் போது அந்த முத்திரை வந்து அவங்களோட அந்த பாக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுபோல் முத்திரை நீங்களும் உங்களோட ப்ராடக்டோட பாக்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுங்கள். ஜடேரி நாமக்கட்டின்றது பிராண்ட் ஆகட்டும். அது இந்தியாவுக்கு ஃபுல்லாக தெரியும். நீ எங்க இன்னும் திருவண்ணாமலைக்கே தெரியும். இப்போ இந்த வீடியோ போடும்போது இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக தெரியும். இப்போ இது வச்சு அங்கே ரன் பண்ணிடலாம் உங்கள் ஃபேமிலி. இது செலவுகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. செலவுலாம் பத்தாது. இது இராது எங்களுக்கு நேரம் நேரில் வலையெட்டு வச்சு நாங்கள் குடும்பம் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது எவ்வளோ விற்பீங்க? இது வந்து இப்போ என்ன அப்போ பெட்டாசி மாதம் ஒரு 300 ரூபா போகுதுன்னா இப்போ என்ன 250 ரூபா போவோம். 1000. ஆமாம், புரட்டாசி மாதம் நல்ல சீசன். அப்போ தான் சீசன். அப்போ கூட என்ன 500 ரூபா போவோம் ஒரு மூட்டை. 3000 மூட்டை. அது நாங்கள் இங்கேயே இருக்கிறதுல எங்கேயும் பொம்பளைங்களும் போகிறதுல கூலிக்கு நாளைக்கு போகிறது இந்த வேலையை செஞ்சால் இது எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு கூலிக்கு போய் வந்து இதை செஞ்சுட்டு தான் எங்களுக்கு நல்லா இருக்குதாண்டி வெயிலில் போய் செய்யறதுக்காக வீட்டில் இருந்தே அழகாக செஞ்சுக்கலாம். அது உள்ள கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு கூலி எங்களுக்கு 10-20 ரூபா கூலி கொடுக்குது. இருக்காது 10 ரூபா கூலி இருக்காது. ஆனால் அது கும்பலாக எடுத்துமே போகிறதுல ஆனால் ஒரு 5000 வந்துச்சுனாடா சரி. இது ஒரு 5 மாதம் 5000 வந்துச்சா இது போதும் நம்மளுக்கு. இது கூட நாங்கள் நாளாக நீர் வச்சுக்கிறதுல அது வரைக்கும் வச்சு சாப்பிட்டுங்க அப்படி குடிச்சிட்டு இல்லை. ஆனால் இந்த மண் எங்கேருந்துண்ணா வருது? தென்புண்டியப்பட்டிலேருந்து வருதுங்கண்ணா. சரிங்கண்ணா. தென்புண்டியப்பட்டிலேருந்து தான் மண் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே மண் ஃப்ரீயாக காய்ச்சிருந்து இப்போ ஒரு டிராக்டர் மண் 6000 ரூபாய் 7000 ரூபான்றாங்க. அதுக்கே அந்த மண் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மண்ணுக்கு தான் கிடைச்சா தான் நாம கட்டி உற்பத்தி ஆகும், இல்லைனா கிடைக்காது. இப்போ மண் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுத்து எதனா ஒரு வெயிட் பண்ணி விடணும் எங்களுக்கு. இந்த மண் தான் 150 வீடு குடும்பம் அந்த வாயாவதியில் இருக்குது. இந்த ஒயிட் மண் ஏற்றாந்து அந்த மண் தான் இங்கேருந்து வரணும். இந்த மண் ஏற்றாந்து கலரி எடுத்துமே அந்த ஆலையில் கொட்டி அப்புறமேட்டா மாட்டை பூட்டி ஆளை ஓட்டி அப்புறமேட்டா ஏற்றாந்து அந்த பள்ளத்தில் கொட்டி கரைச்சி ஊற்றி அப்புறமேட்டு தான் அது உற்பத்தி ஆகுது. பட் அந்த மண் வந்து இப்போ மண் ஆமாம் மண் தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. தென்புண்டிப்பட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஒரு 4 ஊர் பஞ்சாயத்து அது. அந்த ஊர் எல்லையில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஊர் எல்லையில் மட்டும்தான் தயார் இருக்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க.
பாட்டி இந்த மண்ணு கிடைக்கிறதே இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ம். இந்த மண்ணு கிடைச்சா எங்களுக்கு எவ்வளோ வேலை கிடைக்கும். இந்த மண்ணு எவ்வளோ அஸ்தப்படுறோம் தெரியுமா நாங்கள். ஏன் என்ன ப்ராப்ளமுங்க? கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்கள் ஒன்றா நீங்கள் ஊரில் போய் எடுத்துங்க, எங்களுக்கு தர வராதிங்கோ. 4 பஞ்சாயத்து ஒரே ஒரு பஞ்சாயத்து தான். உங்கள் ஊரில் போய் எடுத்துங்க, எங்களுக்கு வரீங்கோ. ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு ட்ரக்கு மண் 6000 யாராச்சும் சொல்கிறாங்க. அது கொடுக்க மாட்டேன்றாங்க, இப்போ கிடையாதுன்றாங்க. ஏன் அந்த மண்ணை அப்போ அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போய் நீங்கள் பண்ணி நாங்கள் கொடுக்கணுமேண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்க. ஆனால் இந்த இது மண்ணை நம்பி தான் நிறைய தொழில் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. இந்த நம்பி தான் 150 வீடு இந்த வேலை தான். ஒரு 5-6 வீடு தான் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. மீதி மொத்தம் இந்த ஊர் இந்த தொழில் தான். இந்த கெல்லு ரொம்ப கிடைக்கும் மண். இது எங்கேயோ பச்சானாங்க. இது அது இன்னும் வெள்ளையாக இருக்கும். அந்த மண் தென்புண்டி போட்டு வெள்ளையாக இருக்கும். இது எங்கே கண்ணு எடுத்து மூட்டில் அடிச்சு வந்துக்கிறாங்க இந்த மண்ணை. அதான் குழம்பால ரொம்ப இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த மண்ணுக்கு மெஷித்துக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த மண்ணை பசுன்னு போயிடும் மெஷியும். இது ரொம்ப கஷ்டமாகுது. கெல்லு ஐத்தியமாகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது நம்ம அண்ணாமலையார் கோயில் எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கோ அது போல் இந்த மக்களோட உழைப்பும் நம்ம மண்ணோட பெருமையும் எல்லாருக்குமே தெரியட்டும். இந்தியா ஃபுல்லாக தெரியுற மாரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.